ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூரியை எப்படி நல்லா புஷ்ஷுன்னு உப்பெல்லாம் எப்படி சுடுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரிக்கு மாவு பிசைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க 1 கப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதோட பூரி நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்குறதுனால பூரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது பூரி நல்லா ஒரு கிறிஸ்பியோடு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறனால பூரி நல்ல செவப்பாக இருக்கும், நல்லா செவந்து வரும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி மாவு மாதிரி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக பூரி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நான் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்போதும் பூரிக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் திரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரல. அதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது அச்சு எடுத்து இந்த மாதிரி அழகாக வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். இப்போ இதை நம்ம எப்போதும் பூரி எப்படி பொரிப்போமோ அது மாதிரி பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திரட்டி வச்சுருக்கிற இந்த பூரி மாவை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பூரி நல்லா பொசு பொசுன்னு நல்லா மேலோங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டே இருந்தோம்னா நல்லா பொசு பொசுன்னு மேலே வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போடணும், இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு. இப்போ கீழே உள்ள சைடும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புசு புசுன்னு நல்லா சூப்பரான பூரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.